மல்டிமீடியா டுடோரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வேர்டுக்கு போல்டு எப்படி நம்ம கொடுக்கறது கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கிற ஏற்கனவே ஒரு டேக் அதையே நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சீனு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் சீனு கொடுத்துட்டு அடுத்த லைனில் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் வீனு கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன். இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நான் இப்போது எடுத்துடுறேன். அதாவது இந்த டேகுக்கு உள்ள அந்த ஃபாண்ட் ஃபேஸுங்கிறத நான் அந்த டேகை எடுத்துடுறேன். கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட்டுங்கிற ஒரு டேக்கையும் நான் எடுத்துடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு அந்த ஹாய் திஸ் இஸ் மை ஹோம் பேஜுங்கிற அந்த வேர்டுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், பிங்கிற ஒரு டேகை நான் கிரியேட் பண்ண போகிறேன். பினா போல்டுன்னு ஒரு டேக். அந்த டேகை நான் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு டேகை நம்ம ஓப்பன் பண்ணாலும் அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி அந்த பிங்கிற அந்த டேகை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணேன்னா இப்போ பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம ஒரு டேக் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது இந்த ஹாய் திஸ் இஸ் மை ஹோம் பேஜுங்கிற ஒரு டேக் ஃபாண்ட் ஃபேஸில், அதாவது ஃபாண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேஸுங்கிறதுனா நான் ஃபேமிலின்னு சொல்லியிருக்கேன். அதில் ஏரியலுங்கிற மாதிரி இந்த வேர்டு ஏரியல்ங்கிற அந்த ஃபாண்ட்டில் இங்கே டிஸ்பிளே தெரிகிற மாதிரி நம்ம ஏற்கனவே ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம போல்டுங்கிற அந்த டேக்குள்ளே நம்ம அதே வேர்டை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதே வேர்டு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா போல்டாக அங்கே நம்மளுக்கு பேஜில் தெரிய போகுது. இப்போ நான் சேவ்னு கொடுத்துக்கிறேன். சேவ்னு கொடுத்துட்டு இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு இங்கே நம்ம ரீலோட் பண்ண போகிறோம். ரீலோட் பண்ணுறதுக்கு உங்கள் கீபோர்டில் F5ங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேர்டே உங்களுக்கு அங்கே தெரியுது பாருங்கள். ஹாய் திஸ் இஸ் மை ஹோம் பேஜுங்கிற மாதிரி ஒரு வேர்டு கொஞ்சம் போல்டாக தெரியுது. நார்மலாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்க அந்த பேஜில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் நார்மலாக இருக்குது. அதாவது ரொம்ப திக்னஸ் இல்லாத மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு போல்டாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி எந்த டெக்ஸ்ட்டுக்கு வேணாலும் உங்களுக்கு போல்டாக தெரியணும்னா நீங்கள் அந்த போல்டுங்கிற அந்த டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பற்றி உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.